வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். மத்திய அரசின் திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொளி காட்சி மூலம் நேற்று கலந்துரையாடல் நடத்தினார். இந்நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு கம்பன் கலையரங்கில் நேற்று நடந்தது. கவர்னர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய் சரவணன்குமார், எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, ராமலிங்கம், அசோக் பாபு, தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, அரசு செயலர்கள் ராஜி, ஆசிஷ் மாதேராவ், மோரே முத்தம்மா, ஜெயந்த் குமார், ரே கலெக்டர் வல்லவன், அரசு செயலர் கேசவன், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு உஜ்வாலா திட்டம், பிரதமர் வீடு கட்டும் திட்டம், முத்ரா கடன் திட்டங்கள் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பீகார் சட்டசபை நிலைக்குழுவின் தலைவர் பிரமோத்குமார் தலைமையில் 6 எம்எல்ஏக்கள் புதுச்சேரி வந்துள்ளனர். இவர்கள் நேற்று புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அப்போது புதுச்சேரி சட்டசபை மற்றும் பேரவையின் பல்வேறு நிலைக்குழுக்களின் செயல்பாடுகள் குறித்தும் இங்கு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் குறித்தும் கேட்டறிந்தனர். இந்த சந்திப்பின் போது சபாநாயகர் செல்வம் உடனிருந்தார். முன்னதாக பீகார் சட்டசபை நிலைக்குழுவினர் புதுச்சேரி சட்டசபை வளாகத்தை சுற்றி பார்த்தனர். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையின் போது 18 வயது பூர்த்தியடைந்த அனைத்து பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச வேட்டி சேலை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி ஆண்களுக்கு வேட்டி அல்லது லுங்கி, ஒரு பாலியஸ்டர் சட்டை, பெண்களுக்கு பாலியஸ்டர் பிளவுஸ், சேலை வழங்கப்பட்டு வந்தது. நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் வேட்டி சேலைக்கு பதில் 500 ரூபாய் வழங்கப்பட்டது. விடுதலை நாள் விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, வேட்டி சேலைக்கான 500 ரூபாயை 1000ஆக உயர்த்தி அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அறிவித்தார். முதல்வர் உத்தரவின் பேரில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வேட்டி சேலைக்கான பணம் தலா ரூபாய் 1000 வீதம் பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்த ஆதி திராவிடர் நலத்துறை தயாராகி வருகிறது. துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் பணிகள் முழு வீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு 12,76,28,000 ரூபாய் செலவாகும். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடிமைப் பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் துறை மூலமாக வழங்கப்படும் பொங்கல் சிறப்பு பொருட்களுக்கு ஈடாக 500 ரூபாய் வழங்குவது தொடர்பான கோப்புக்கு கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ ரேஷன் கார்டு அல்லாத அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 10 மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் சிறப்பு பொருட்களுக்கு ஈடான தொகை 500 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இது புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளை சேர்ந்த மொத்தம் 3,38,761 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. வரும் 11ஆம் தேதி முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் பொங்கல் பரிசுக்கான பணம் செலுத்தப்படும் என குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கல்வித்துறை துணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநில அரசு பள்ளியில் பணியாற்றிய 157 உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி அரசு பள்ளிகளில் பணியாற்றிய 142 உடற்கல்வி ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் மாஹே பகுதியில் பணியாற்றிய 9 உடற்கல்வி ஆசிரியர்களும், ஏனாம் பகுதியில் பணியாற்றிய 6 உடற்கல்வி ஆசிரியர்களும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருபுவனை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து சுமார் 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் தலைமையில் போலீசார் மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவண்டார்கோவில் பகுதியில் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருவண்டார்கோவில் ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் அங்கு விரைந்து சென்றனர்.
அங்கு கஞ்சா பொட்டலம் விற்பனை செய்த கண்டமங்கலம் அடுத்த பள்ளித்தென்னல் பகுதியை சேர்ந்த ஆனந்தன், அன்பு செழியன், திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடு பேட்டை பகுதியை சேர்ந்த முகமது அர்ஷத் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். கல்லூரி மாணவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டனர். இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மூவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வீட்டை உடைத்து நகை திருடிய மர்ம நபருக்கு வலை வீச்சு. புதுவை வில்லியனூர் பிராம்நாள் வீதியை சேர்ந்தவர் தணிகாசலத்தின் மனைவி கலைவாணி, வயது 47. கணவரை இழந்த இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மூத்த மகளுக்கு திருமணமாகி சென்னையில் வசித்து வருகிறார். இளைய மகள் கல்லூரியில் படித்து வருகிறார். கடந்த 28ஆம் தேதி அன்று கலைவாணி தனது இளைய மகளை அழைத்து கொண்டு சென்னை சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று அவரது வீடு திறந்து கிடந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த எதிர் வீட்டுக்காரர் உடனே கலைவாணிக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். கலைவாணி உடனே புறப்பட்டு வந்து பார்த்தபோது கதவு திறக்கப்பட்டு கிடந்துள்ளது. வீட்டில் அலமாரியை திறந்து அதில் இருந்த ரூபாய் 1,55,000 மதிப்பிலான நகைகள் காணாமல் போயிருந்தது. இதுகுறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமியை தேடி வருகின்றனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக புதுச்சேரியில் பேருந்துகளை இயக்காமல் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். இந்த போராட்டம் புதுச்சேரியிலும் நடைபெற்றது. இதனிடையே புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக புதுச்சேரி கிளை முன்பு தொழிற்சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா தொழிற்சங்க பணிமனை செயலாளர் ராஜாராம், துணை செயலாளர் சிவபாலன், CITU செயலாளர் வேலு ஆகியோர் தலைமையில் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், கருணை அடிப்படையில் விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு பணி வழங்க வேண்டும், ஓய்வு பெற்றவர்களுக்கு பஞ்சப்படி வழங்கப்பட வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் திட்டமிட்டபடி தேர்தலை நடத்த வலியுறுத்தி நடைபாதை வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட 7 தொகுதிகளில் உள்ள நடைபாதை வியாபாரிகளுக்கு ஜனவரி 10 அதாவது நாளை தேர்தல் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கியது. இதில் AITUC, INTUC, CITU உள்ளிட்ட தொழிற்சங்கத்தை சார்ந்த நடைபாதை வியாபாரிகள் மனு தாக்கல் செய்திருந்தனர். வேட்புமனு தாக்கல் பரிசீலனை அனைத்தும் முடிந்து நாளை தேர்தல் நடைபெறுவதாக இருந்த நிலையில் திடீரென தேர்தல் நிறுத்தப்படுவதாக நகராட்சி ஆணையர் சிவக்குமார் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திட்டமிட்டபடி குறிப்பிட்ட தேதியில் தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி நடைபாதை வியாபாரிகள் புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் உள்ள நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குறிப்பிட்ட தேதியில் தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் நகராட்சி அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மழையால் சேதமடைந்த சாலையில் தேங்கியுள்ள மழை நீரில் தாமரை பூவை மிதக்கவிட்டு புதுச்சேரியில் தாமரை மலர்ந்து விட்டதாக அரசுக்கு எதிராக சமூக ஆர்வலர் கோஷமிடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட புதுச்சேரி கடலூர் சாலை 2 தினங்களாக பெய்து வரும் மழைக்கு தாக்குப்பிடிக்காமல் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் சமூக ஆர்வலரும் ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகியுமான சுந்தரராஜன் என்பவர் சாலையில் தலைக்குப்புற படுத்துக்கொண்டு சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தில் தேங்கியுள்ள தண்ணீரில் தாமரை மலர்களை மிதக்கவிட்டு புதுச்சேரியில் தாமரை மலர்ந்து விட்டதாகவும் இதுதான் குஜராத் மாடல் சாலை என கோஷமிட்டு ஆளும் NR காங்கிரஸ் பாஜக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பயணிகள் அவதி அடைந்துள்ளனர்.
ஊதிய உயர்வு, போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், மருத்துவ காப்பீடு திட்டத்தை தொழிலாளர்களுக்கு முழுமையாக வழங்க நடவடிக்கை, பணியின் போது இறந்த தொழிலாளர்கள் வாரிசுகளுக்கு அரசு வேலை, அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தி தமிழ்நாடு அரசுடன் தொழிலாளர்கள் சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 25 தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டு உள்ளன. போக்குவரத்து தொழிலாளர் போராட்டத்திற்கு ஆதரவாக காரைக்கால் பேருந்து நிலையத்தில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சங்கத்தின் நாகை மண்டல பொருளாளர் நமச்சிவாயம் தலைமையில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் CITU சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் அமைதியாக நின்று அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் பணிமனையில் உள்ள 40 பேருந்துகளில் 6 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளானார்கள். புதுச்சேரியில் சம்பா சாகுபடிக்காக கடந்த அக்டோபர் மாதம் இறுதியில் நடவு செய்யப்பட்டது. பொன்னி, TPT உள்ளிட்ட பல ரகங்களில் நெல் பயிரிடப்பட்டு இருந்தது. செழித்து வளர்ந்திருந்த நெற்பயிர்கள் 2 வாரத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்தது. இந்த நிலையில் நேற்று திடீரென பெய்த கனமழையால் விவசாய நிலங்களை மழை நீர் சூழ்ந்தது. திருக்கனூர், பாகூர், கரிக்கலாம்பாக்கம், சோரியாங்குப்பம், வம்புப்பட்டு, சுத்துக்கேணி உள்ளிட்ட பல இடங்களில் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கி நின்றது. வயல்வெளியில் நெற்பயிர்கள் சாய்ந்து மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தது. ஓரிரு நாட்களில் மீண்டும் மழை பெய்ததால் நெற்பயிர்கள் முழுமையாக பாதிக்கப்படும் எனவும், கொம்யூன் பஞ்சாயத்து வடிகளை தூர்வாராததால் மழைநீர் வடியாமல் நிலங்களில் தேங்கி நெற்பயிர் பாழாகியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் பாகூர், ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம், கரியமாணிக்கம், திருக்கனூர், கோர்க்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நேற்றைய மழையில் சேதமடைந்து உள்ளது. இதனால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது பருவம் தவறிய மழையால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. புதுவை அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள் சங்கத்தின் 6வது ஆண்டு விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கல்லூரிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள் சங்கத்தின் 6வது ஆண்டு விழா ஹோட்டல் ஜெயராமில் நடைபெற்றது. சங்கத்தின் கௌரவ தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சங்கத்தின் தலைவர் சோலை மலைச்சாமி, சங்க செயலர் சிவக்குமார், பொருளாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலர் JN சுக்லா, முன்னாள் பொதுச் செயலர் பார்த்தசாரதி, கூட்டமைப்பின் பொருளாளர் சதானந்த பட்டாச்சாரியா, தேசிய செயலர்கள் சுவாமிநாதன், மகளிர் அணி செயலர் பார்வதி, கோபாலன், துணைத் தலைவர் உஷா ரகோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். தென் மண்டலத்தில் உள்ள பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்களின் கோரிக்கைகள், நலன்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. முடிவில் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அகில இந்திய பல்கலைக்கழக கல்லூரி ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பின் தென்மண்டல செயலர் சோலை மலைச்சாமி, கூட்டமைப்பின் தலைவர் JN சுக்லாவிடம் நிர்வாகிகள் வழங்கினார்கள். புதுச்சேரி பிராந்திய பகுதியான ஏனாம் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ளது. ஏனாமில் ஆண்டுதோறும் மக்கள் கலைவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான கலைவிழா மற்றும் மலர், காய், கனி கண்காட்சி பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 6ஆம் தேதி துவங்கியது. விழாவை புதுச்சேரி அரசின் டில்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் துவக்கி வைத்தார். மலர் கண்காட்சியில் பூக்களால் பறவைகள் உள்ளிட்ட உருவகங்கள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு இருந்தன. இந்த கண்காட்சியை ஏனாம் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். விழாவில் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தினமும் நடத்தப்பட்டன. 3 நாட்களில் மொத்தம் 35,000 பேர் காய், கனி, மலர் கண்காட்சியை பார்வையிட்டனர். நிறைவு விழா நேற்று நடந்தது. தொகுதி MLA கொல்லப்பள்ளி சீனிவாஸ் அசோக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஏனாம் மண்டல நிர்வாகி முனுசாமி, ஏனாம் நகராட்சி ஆணையர் அருள் பிரகாசம், ஏனாம் SP ரகுநாயகம், வேளாண் கூடுதல் துணை இயக்குநர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையும் மற்றும் தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளியும் இணைந்து போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த ஓவிய போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் சாமிநாதன் தலைமை உரை ஆற்றினார். நோடல் அதிகாரி விரிவுரையாளர் மணிகண்டன் ஓவிய போட்டி குறித்து விளக்கவுரை ஆற்றினார். நிகழ்ச்சியில் 68 மாணவ மாணவியர் புகை வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு, சே நோ டு ட்ரக் போன்ற தலைப்புகளில் ஓவியங்களை வரைந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் உதயகுமார், மகாதேவன், கலைவாணி, உடற்கல்வி ஆசிரியர் ரகு ஆகியோர் செய்திருந்தனர். என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வருகிறார். 1 மாதத்திற்கு மேலாக அண்ணாமலையின் நடைப்பயணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் நேற்று 2வது நாளாக நடைப்பயணம் நடைபெற்றது. எனவே மேட்டூரிலிருந்து பொம்மிடி வழியாக பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு அண்ணாமலை வந்திருந்தார். அப்போது வரும் வழியில் பொம்மிடி அடுத்த பீப்பள்ளிப்பட்டியில் உள்ள தூய லூர்து அன்னை மேரி தேவாலயத்திற்கு திடீரென வருகை தந்தார். அப்போது அண்ணாமலை உள்ளே வரக்கூடாது என்று அங்கிருந்த சிலர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற கலவரத்தில் மக்களின் இறப்பை பற்றி ஏன் கேட்கவில்லை? மாலை அணிவிக்க கூடாது, சர்ச்சுக்கு உள்ளே வரக்கூடாது, திரும்பி போ என்று கிறிஸ்தவ இளைஞர்கள் கோஷமிட்டனர். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அண்ணாமலை முழக்கமிட்ட இளைஞர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மீண்டும் மணிப்பூரில் கலவரத்தை இளைஞர்கள் முன்வைத்தனர். எங்கள் மக்கள் மணிப்பூரில் தாக்கப்பட்டனர், அதற்கு பாஜக தான் காரணம், இந்த இடம் மிகவும் புனிதமானது, இங்கே நீங்கள் வரக்கூடாது என்று மீண்டும் ஆவேசமாக சொன்னார்கள். இதனை அடுத்து மாநில தலைவர் அண்ணாமலை அந்த இளைஞர்களை சமாதானப்படுத்தியும் அவர்களின் கோபத்தை தணிக்க முடியவில்லை. எங்கள் அன்னைக்கு மாலை அணிவித்து இழிவுபடுத்த வேண்டாம் என்று சொல்லி மாலை அணிவித்து இழிவுபடுத்த வேண்டாம் என்று அணிவிக்க விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கோஷமிட்டவர்களை அப்புறப்படுத்தினார்கள். பிறகு அண்ணாமலை லூர்து மாதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பாப்பிரெட்டிப்பட்டிக்கு கிளம்பி சென்றார். இந்த சம்பவத்தினால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் தர்மபுரி நடைப்பயணம் பற்றி பதிவிட்டுள்ளார். அதில் தர்மபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதிக்கு பீப்பள்ளிப்பட்டியில் அமைந்துள்ள தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் இறை வழிபாடு செய்ய வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி. தமிழக மக்கள் அனைவரும் சகோதரத்துவத்துடன் அமைதியுடனும் நலமுடன் வாழ அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டோம் என்று பதிவிட்டுள்ளார். இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருவதால் அதிபர் முய்சுவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அந்நாட்டில் வலுத்து வருகிறது. மாலத்தீவின் அதிபராக முய்சு பதவியேற்றது முதலே இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். இந்தியாவை மாலத்தீவிலிருந்து வெளியேற்றுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தே அதிபரானவர் முய்சு. இதனால் மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் சீர்குலைந்து விட்டது. மாலத்தீவு தற்போது முழுமையான சீனா ஆதரவு நாடாக உருமாறி நிற்கிறது. மாலத்தீவிலிருந்து இந்திய ராணுவ வீரர்கள் அண்மையில் வெளியேற்றப்பட்டனர். இந்த நிலையில் பிரதமர் மோடி அண்மையில் லட்சத்தீவுகளுக்கு பயணம் மேற்கொண்டதை மாலத்தீவு அமைச்சர்கள் விமர்சித்தது சர்ச்சையானது. இதற்கு இந்தியாவுக்கான மாலத்தீவு தூதரை நேரில் அழைத்து கண்டனத்தை மத்திய அரசு தெரிவித்திருந்தது. அதே நேரத்தில் மாலத்தீவு அரசு அமைச்சர்களின் கருத்துக்கும் தமக்கும் தொடர்பு இல்லை என முதலில் கூறியது. பின்னர் பிரதமர் மோடியை விமர்சித்த 3 அமைச்சர்களை சஸ்பெண்ட் செய்வதாகவும் மாலத்தீவு அரசு அறிவித்தது. இதனிடையே சமூக வலைதளங்களில் மாலத்தீவுக்கு எதிரான #BYCOTT மால்தீவ்ஸ் என்ற ஹேஷ்டேக்கும் அதிகமாக பகிரப்பட்டது. மாலத்தீவு பயணத்தை பலரும் ரத்து செய்துவிட்டோம் எனவும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தனர். மாலத்தீவு நாட்டிலும் அதிபர் முய்சுக்கு எதிராக குரல்கள் வலுத்து வருகின்றன. மாலத்தீவு நாட்டின் சிறுபான்மை தலைவர் அலீம் ஆசிம் கூறுகையில், எந்த ஒரு அண்டை நாட்டையும் நாம் தனிமைப்படுத்தக் கூடாது. மாலத்தீவுக்கு வலிமையான வெளியுறவு கொள்கை தேவை. அதிபர் முய்சுவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அதிபர் முய்சுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மாலத்தீவு முன்னாள் துணை சபாநாயகர் ஈவா அப்துல்லாவும் பிரதமர் மோடிக்கு எதிரான அந்நாட்டு அமைச்சர்களின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்.
அமைச்சர்களின் இனவெறி கருத்துக்களை ஏற்க முடியாது. இந்தியா தொடர்பான அமைச்சர்களின் கருத்துக்கள் மாலத்தீவு மக்களின் கருத்து அல்ல. நாம் இந்தியாவை சார்ந்துதான் இருந்தோம் என்பது அனைவருக்குமே தெரியும். மாலத்தீவுக்கு இந்தியாதான் முதலில் உதவி செய்து வருகிறது என்றார். ரோஹித் சர்மா 2022 T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அரையிறுதியுடன் வெளியேறிய பின் T20 அணியிலிருந்து விலகியிருந்தார். அவர் இனி T20 போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் என்றும் கூட கூறப்பட்டு வந்தது. அதற்கேற்ப 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி பாண்டியா அல்லது சூரியகுமாரை கேப்டனாக கொண்டு களமிறங்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ரோஹித் சர்மா T20 அணிக்கு திரும்பியிருக்கிறார். அவரே 2024 T20 உலக கோப்பையில் இந்திய அணியின் கேப்டனாகவும் செயல்பட உள்ளதாக PCCIயிலிருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதேபோல விராட் கோலியும் ஓராண்டுக்கு பின் அணிக்கு திரும்பியதோடு இப்போது ஏன் ரோஹித் சர்மா தன் மனதை மாற்றிக்கொண்டு T20 அணிக்கு திரும்பியிருக்கிறார்? இது குறித்து ஸ்ரீகாந்த் பேசியிருக்கிறார். ரோஹித் சர்மா 2023 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் இறுதிப் போட்டி வரை முன்னேறி இந்திய அணி தோல்வி அடைந்ததால் பெரும் வேதனையில் இருக்கிறார். எனவேதான் ஓய்வு பெறும் முன் உலகக்கோப்பை ஒன்றை வெல்ல வேண்டும் என அவர் நினைக்கிறார் என்றார். அதேபோல கோலியும் உலகக்கோப்பை வெல்ல நினைக்கிறார் என கூறியதோடு அவர்களின் ஃபார்ம் குறித்தும் பேசினார் ஸ்ரீகாந்த். விராட் கோலியை தவிர்க்க முடியாது, அவர் நல்ல ஃபார்மில் இருக்கிறார். ரோஹித் சர்மா 2023 உலகக்கோப்பையில் நன்றாக ரன் குவித்ததால் நம்பிக்கையுடன் இருக்கலாம். ரோஹித் சர்மா தான் T20 அணியில் ஆட விரும்புவதாக கூறினால் அவரை வேண்டாம் என உங்களால் மறுக்க முடியாது. அவர் 2023 உலகக்கோப்பையில் தோல்வி அடைந்த வேதனையில் இருக்கிறார். அவர் தன் கையில் ஒரு உலகக்கோப்பை இருக்க வேண்டும் என நினைக்கிறார். அவர் 2007 T20 உலகக்கோப்பை வென்ற அணியில் இருந்தார். அதேபோல இப்போதும் ஒரு உலகக்கோப்பை வெற்றியை பெற்று கிரிக்கெட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என நினைக்கிறார் என்றார் ஸ்ரீகாந்த். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.